என்னோட ஷாப்பிங் டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வீடியோஸ் போடலாம். யூடியூப்ல வீடியோஸ் கன்டினியூவா போடலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஷனு பேபி வந்து ஹெட்டேக்கா இருக்குன்னு சொன்னதுனால, சரி நம்ம விஆர் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு, தென் ஷாப்பிங் கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற டஃபஸ்ட் ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஸ்டு பேபிய காமா ஒரு பிளேஸ்ல உட்கார வைக்கிறது தான். சஸ்டுவை பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரீ ஹேர்லாம் செட்டே ஆகாது. இப்போவே பாதி முடி கொட்டிருச்சு. ஸோ போனிடெயில் போட்டுட்டு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ஷனு பேபியும் அவங்க அப்பாவும் தான் மெனு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. ஃப்ரெஷ் ட்ரிங்க், ஹாட் சாக்லேட், பீஸா, கிறிஸ்பியாக சம் சீ ஃபுட் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ஃபுட் பில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2900 வந்ததுங்க. ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபுட்டும் கூட நல்லாவே இருந்தது. அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் தவிர மீது எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு தென் பாப்பா 2 பேரையும் பிளேன் லேர்னில் விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து கேப் ஷோரூமுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண வந்தோம். ஆக்சுவலாக கேப் ஷோரூம் இருந்ததுனால தான் விஆர் மாலே வந்திருந்தோம். கேப்பில் வந்து ஷர்ட்ஸ், இந்த பிளெயின் ஷர்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்பில் வந்து டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பார்த்துட்டு தென் டிரா இருக்கு இல்லையா, அங்கே போய் பர்ஃப்யூம் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். பர்ஃப்யூம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ஓகே நம்மளை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் பார்த்துட்ருக்கிறப்பவே பாப்பா வந்து கூப்பிட்டாங்க, வாங்க பாப்பா வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு இடையில நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பிளேன்லாம் போயிட்டு வந்துட்டு தான் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டிராவில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நானும் வந்து பிளேன்லேண்ட் போய் பசங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தோம். ஆக்சுவலாக பிளேன்லேண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பர்சனுக்கு அரௌண்ட் 900 ருபீஸ். பாப்பாவுக்கு 1 இயர் ப்ளஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 900 பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து விளையாடிட்டு நாங்கள் லைஃப் ஸ்டைல் போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். அங்கே சைஸ் எதுவுமே செட் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து ஃபோரம் மால் போனோம். நெக்ஸ்ட் ஃபோரம் மால் போனதுக்கப்புறமே இவங்க 2 பேரையும் விளையாட வைக்கிறது தான் மெயின் டாஸ்க். ஸோ வந்து அகெயினும் அங்கே அந்த ட்ரெயின்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரெயினில் விளையாடிட்டு தென் அங்கே வந்து கேண்டி க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு செட்டப் போட்டிருந்தாங்க சம்மருக்காக. ஸோ அங்கே விளையாடிட்டு கொஞ்சம் மினிசோவில் தென் ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு ஷனு மட்டும் இதில் சாப்பிட்டா, மெக்டொனால்ட்ஸில் பர்கர் வாங்கி சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து A2Bயில் வந்து லைட்டாக டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.